ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இதழ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்க அந்த டேர்ம்ஸாக இருக்கும், அந்த வேர்ட்ஸாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஏஏஏ, அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் ஆர்டிஃபிஷியா, அமெரிக்க செயற்கை நுண்ணறிவு சங்கம். அபாக்கஸ், எண் சட்டம், மணிச்சட்டம், பரற்கட்டை. அபேண்டன், துளையிடல், நிறுத்தல். கைவிடு, கைவிடு, துற, கைவிடு, விட்டுவிடு. அபேண்டன்னா ஒரு இடத்த விட்டுட்டு போகிறத வந்து கைவிடுறது வந்து அபேண்டன் சொல்லுவாங்க. இல்லை ஹோல் போடுறத நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டாப் பண்ணுறதையும் அபேண்டன் சொல்லுவாங்க. அப்ரிவியேட்டட் அட்ரஸிங், சுருக்க முகவரியிடல். அப்ரிவியேட்டட் டயலிங், குறுக்க அழைப்பு, சுருக்க அழைத்தல். அபெண்ட், இயல்பிலா முடிவு. அப்நார்மல் டெர்மினேஷன், இயல்பிலா முடிப்பு. டெர்மினேட்னாலும் முடிக்கிறது, அபெண்ட்னாலும் முடிக்கிறது. அபெண்ட், அபேண்ட்னா வேறு, அபெண்ட் வேறு. அபார்ட், செயல் முறிப்பு, முறி, முறித்தல், இடைச்சிதை, கருச்சிதை, இடையழி, இதெல்லாம். ஆப்சிசா, கிடையச்சு தொலைவு, கிடையாயம். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்லணும், அந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆப்சிசா அப்படின்வாங்க. ஆப்சல்யூட் அட்ரஸ், தனி முகவரி. ஆப்சல்யூட் அட்ரஸிங், தனி முகவரி இடல். ஆப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், முற்றுக்காலம் குறித்தல். இந்த எக்ஸலில் வரும் ஆப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்லாம். ஆப்சல்யூட் கோட், தனி குறிமுறை. ஆப்சல்யூட் கோடிங், தனி குறிமுறையாக்கம். ஆப்சல்யூட் கோஆர்டினேட்ஸ், தனிநிலை ஆயங்கள் இல்லை தனி ஆயங்கள். கோஆர்டினேட்னா ஆயங்கள்னு சொல்லுவாங்க. ஆப்சல்யூட் டிஸ்க் செக்டார்ஸ், நேர்வட்டு பகுதிகள். அந்த ஆப்சல்யூட்னா தனி இல்லை நேர், அந்த மாதிரி வரும், முற்று, இது மாதிரி மீனிங்கில் வரும். ஆப்சல்யூட் எரர், தனிப்பிழை இல்லை முழுப்பிழை. ஆப்சல்யூட் லிங்க், தனி தொடுப்பு. லிங்க்னா அப்போ தொடுப்பு. மூமெண்ட்னா நகர்வு. பாதை. யூஆர்எல் வந்து அப்படியே யூஆர்எல் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அது. ஆப்சல்யூட் வேல்யூ, தனி மதிப்பு இல்லை மட்டு மதிப்பு, முழு மதிப்பு. ஆட்டோமேட்டிக் அப்ஸ்ட்ராக்ட், தானியங்கு கருத்தியல். அப்ஸ்ட்ராக்ட்னாலே அது ஒரு கருத்தை சொல்கிறது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், கருத்தியல் வகுப்பு. அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், கருத்தியல் தரவு இனம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ், கருத்தியல் வழிமுறைகள். அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் நொட்டேஷன், கருத்தியல் தொடர் குறிமானம். அகாடமிக் நெட்வொர்க், கல்வித்துறை வலையமைப்பு. நெட்வொர்க்னா வலையமைப்புன்னு அர்த்தம். ஆக்சலரேட்டட் கிராஃபிக்ஸ் போர்ட், முடுக்கப்பட்ட வரைகலை துறை. கிராஃபிக்ஸ்னால் வரைகலை. ஆக்சலரேஷன் டைம், முடுக்க நேரம், முடுக்கல் நேரம். ஆக்சலரேட்டர், முடுக்கி, ஊக்கி. ஆக்சலரேட்டர் போர்டு, முடுக்கு பலகை. ஆக்சலரேட்டர் கீ, முடுக்கு சாவி. அக்செப்ட், ஏற்றுக்கொள், இசை, ஒப்புக்கொள், இசைந்திரு. அக்செப்டன்ஸ் டெஸ்ட், ஏற்புமை சோதனை. ஆக்சஸ் மட்டும் இது நம்ம வேர்ட் தெரியும், பட் இதுக்கான நிறைய மீனிங் இருக்குது பாருங்கள். அணுக்கம், அணுகுதல் தான் வந்து ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் அணுக்கம், அணுகல், நுழைவுரிமை, வழி, வாய்ப்பு, நுழைவு, உரிமை, உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் ஆம், அணுகு கை. ஆக்சஸ் கோடு, அணுக்க குறியீடு இல்லை அணுகு குறிமுறை. ஆக்சஸ் கண்ட்ரோல், அணுகு கட்டுப்பாடு. ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், அணுகு கட்டுப்பாட்டு பட்டியல். ஆக்சஸ் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், அணுகு கட்டுப்பாட்டு பதிவகம். ஆக்சஸ் டினைடு, அணுகல் மறுப்பு இல்லை அணுக்கம் மறுப்பு. ஆக்சஸ் ஈவெண்ட், அணுகல் நிகழ்வு. ஆக்சஸ் ஹோல், அணுகு துளை. ஆக்சசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ், அணுகுமுறை விருப்ப தேர்வுகள். ஆப்ஷனா விருப்ப தேர்வுகள். தேர்வுகள்னு தெரியும், பட் விருப்ப தேர்வுகள்னு கொடுத்துருக்காங்க ஐடியில். இமீடியட் ஆக்சஸ், உடனடி அணுகல். ஆக்சஸ் லெவல், அணுகல் நிலை. ஆக்சஸ் மாஸ்க், அணுகல் மறைப்பு. ஆக்சஸ் மெக்கானிசம், அணுகல் செயலமைப்பு. ஆக்சஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இந்த ரோம்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. சமவாய்ப்பு, அணுகு நினைவகம். ரேண்டம்னா இந்த இடத்துல சமவாய்ப்பு. பட் ஒரு டைரக்ட் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. டைரக்ட்னா நேரடி அப்படின்னு அர்த்தம். ரேண்டம்னா சமவாய்ப்பு. ரீட் ஒன்லி மெமரினா படிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். ஆக்சஸ் மெத்தட், அணுக்க முறை இல்லைன்னா அணுகுமுறை. ஆக்சஸ் மோடு, அணுகல் பாங்கு. மோடுனா பாங்கு. ஆக்சஸரி, துணைக்கருவி, துணைக்கூறு, உதவியாளர், இணைப்பொருள், இணைக்கருவி இல்லை துணை. ஹெல்ப் பண்ணுற எல்லாமே வந்து ஆக்சஸரி ஐட்டம்ஸ் சொல்லலாம், அதுதான். ஆக்சஸ் பாத், அணுகல் பாதை. ஆக்சஸ் பெர்மிஷன், அணுகல் அனுமதி. ஆக்சஸ் ப்ரிவிலேஜ், அணுகல் சிறப்புரிமை. ப்ரிவிலேஜ்னா சிறப்புரிமை இல்லை பெருமை, இது மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சஸ் ப்ரொவைடர் அணுகல் வழங்கி, ரேண்டம் ஆக்சஸ் நேர் அணுகல்,
சமவாய்ப்பு அணுகல்னு சொல்லலாம், நேர் அணுகல்னு சொல்லலாம். ஆக்சஸ் ரைட் அணுகல் உரிமை, சீரியல் ஆக்சஸ் தொடர் அணுகல், ஆக்சஸ் சீரீஸ் அணுகல் தொடர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அணுகல் வரையறுப்பி, ஸ்பெசிஃபை பண்ணுறதுனா வரையறுக்கிறது. ஆக்சஸ் டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ் நேர் அணுகு தேக்க கருவி, ஸ்டோரேஜ்னால் அப்போ தேக்கம் சேவ் பண்ணுறதுன்னு அர்த்தம், இல்லை சேமிப்பு கருவின்னு கூட சொல்லுவாங்க, சேமிப்பகம். டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் நேரடி அணுகல் சேமிப்பகம், இங்கே பாருங்கள் ஸ்டோரேஜுக்கு சேமிப்பகம் கொடுத்துருக்காங்க, மேலே தேக்கம் அந்த மீனிங்லையும் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் சமவாய்ப்பு அணுகு சேமிப்பகம். ஜீரோ ஆக்சஸ் ஸ்டோரேஜ் சுழி அணுகு சேமிப்பகம். ஆக்சஸ் டைம் அணுகும் நேரம். ஆக்சஸ் டு ஸ்டோர் சேமிக்க அணுகல். அக்கவுண்ட் கணக்கு, விளக்கப்பட்டியல், எண்ணு, விளக்கு, இதெல்லாமே. அக்கௌண்ட்னா தெரியும் நமக்கு, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லலாம், அதுதான் கணக்கு இருக்குது, இல்லை விளக்கப்பட்டியல். அக்கௌண்டிங் மெஷின் கணக்கீடு எந்திரம், கணக்கு வைப்பு எந்திரம். அக்கௌண்டிங் பேக்கேஜ் கணக்கீடு தொடர்பு. அக்கௌண்டிங் ரொட்டீன் கணக்கீடு நிரல். ரொட்டீன்னா அது ஒரு ஆர்டராக பண்ணுறது, அதனால நிரல்னால் வரிசைன்னு தெரியும் இல்லையா, அதுதான். அக்குமுலேஷன் மேலே சேர்றது தான் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. திரட்சி, சேமிப்பு, திரள், திரட்டு, குவிப்பு, குவித்தல், இதெல்லாமே ஒன்றா சேர்க்கறது தான் அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட்டர் சேமிக்களம், இல்லை திரட்டுக்களம், இல்லை திரளகம், சேமக்களம்னாலும் சேமிக்கிற களம் தான் சேமக்களம்னு சொல்லுவாங்க. அக்யூரசி துல்லியம், சரிநுட்பம், துல்லியம், சரிநிலை, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது, ரைட்டாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் அக்யூரசின்னு சொல்லுவாங்க, துல்லியமாக இருக்கிறது. அக்னாலேஜ் ஏற்பொப்பு. அக்கஸ்டிக் கப்ளர் கேட்பொலி இணைப்பி, கப்ளர்னால இணைக்கிறது, ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணுறது. அக்கஸ்டிக்னா கேட்குற ஒலி, கேட்பொலி. அக்கஸ்டிக் மெமரி ஒலியியல் நினைவகம். அக்கஸ்டிக் மோடம் ஒலி குறிப்பு மாற்றி. மோடம்னா மாடுலேட்டர் ப்ளஸ் டிமாடுலேட்டர் சேர்றது தான் மோடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாற்றுறது தான் அது வேலை. மெமரினாலும் நினைவகம், ஸ்டோரேஜ்னால் சேமிப்பகம். அக்கஸ்டிக் சவுண்ட் என்க்ளோஷர் கேட்பொலி தடுப்பு உரை. என்க்ளோஷர்னால் அது உரை, பாதுகாக்கிறது. அக்ரானிம் சுருக்கப்பெயர், நமக்கு தெரியும், தலைப்பெழுத்து சொல், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதுறது தான் அக்ரானிம். அக்ராஸ் ஒர்க் ஷீட்ஸ் பணித்தாள்களுக்கு இடையே அக்ராஸ்னால் இடையே அர்த்தம். ஆக்ஷன் ஆர்குமெண்ட் செயல் தரு மதிப்பு. ஆக்ஷன் டயக்ராம் செயல் வரிப்படம். ஆக்ஷன் என்ட்ரி செயல் பதிவு. ஆக்ஷன் மெசேஜ் செயல் செய்தி. ஆக்ஷன் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட் செயல் நோக்கு மேலாண்மை. ஆக்ஷன் ஸ்டேட்மெண்ட் செயல் கூற்று. ஆக்ஷன் ஸ்டப்னாலும் பாருங்கள் அந்த பிளேஸு தான் சொல்லுது. ஸோ செயல் இடம். ஆக்டிவேஷன் கிளர் ஊட்டம், இல்லை செயல் ஊட்டம். ஸ்டார்ட் பண்ணுறது ஆக்டிவேஷன், கிளர் ஊட்டம், ஊக்குவித்தல், தூண்டுதல், இதெல்லாமே. ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் இயக்கப்பதிவு. ஆக்டிவேஷன் ஸ்டாக்னா ஒன்றுக்கு மேலே அடுக்கிறது தான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க, இயக்க அடுக்கு. ஆக்டிவ் அட்ரஸிங் செயற்படு முகவரி இடல். ஆக்டிவ் ஏரியா வினைப்படு பரப்பு, இல்லை செயல்படும் பரப்பு. ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக்டிவ் செல் செயல்படு களம். செல்னால் அந்த இடத்துல களம்னு கொடுக்குறாங்க, அந்த எக்ஸலெல்லாம் வரும்ல ஒரு செல்னு சொல்லிட்டு அது மாதிரி. ஆக்டிவ் சேனல் செயல்படு தடம். ஆக்டிவ் கிளாஸ் செயல்படு வகுப்பு. ஆக்டிவ் கான்ஃபிகுரேஷன் செயல்படு உள்ளமைவு. கான்ஃபிகரேஷன் இது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கான்ஃபிகர் பண்ணுங்கன்னுவாங்க சிஸ்டம், அப்படின்னா உள் அமைவுன்னு அர்த்தம். ஆக்டிவ் டேட்டாபேஸ் செயல்படு தரவுத்தளம். டேட்டாபேஸ்னால் தரவுத்தளம், நிறைய தரவு இருக்கிறதுனால டேட்டாபேஸ் தரவுத்தளம். ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி நடப்பு தகவல் அகராதி. ஆக்டிவ் டீகாம்போசிஷன் டயக்ராம் செயல்படு சிதைவு வரிப்படம். டயக்ராம்னா வரிப்படம், டீகாம்போசிட்னா சிதைகிறது. ஆக்டிவ் டிவைஸ் செயல்நிலை சாதனம், இயங்கு உறுப்பு. ஆக்டிவ் டைரக்டரி செயல்படு கோப்பகம். டைரக்டரினா கோப்பகம், ஒரு வேளை ஃபைல்னு கேட்டால் கோப்பு, ஃபோல்டர்னு கேட்டால் கோப்புரை. இது கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கோப்பு இது ரிலேட்டடாக, அதெல்லாம் வந்து தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஆக்டிவ் எலமெண்ட் செயலுறு உறுப்பு, செயல்படு உறுப்பு. ஆக்டிவ் ஃபைல் நடப்பு கோப்பு. ஆக்டிவ்னா கரண்ட் இப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம், அதனால் நடப்பு கோப்பு. ஃபைல்னா கோப்பு வருது பாருங்கள். ஆக்டிவ் இண்டெக்ஸ் செயல்படு சுட்டுகை. இண்டெக்ஸ்னால் ஒருத்தர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லணும், ஒருத்தர் சுட்டி காட்டுறது தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதனால தான் சுட்டுகை அப்படின்றாங்க, சுட்டி காட்டுறது. ஆக்டிவ் லிங்க்ஸ் செயல்படு தொடுப்புகள். லிங்க்னா தொடுப்புகள், அதை தொட்டோன்னா நமக்கு வேறு ஒரு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது வந்து போகும், ஸோ அதனால தான் தொடுப்புகள்னு சொல்லுவாங்க லிங்க்கை. ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே செயல்படு அணிக்காட்சி. ஆக்டிவ் பார்ட்டிஷன் இயங்கும் பாகம்.
ஆக்டிவ் ப்ரோக்ராம் நடப்பு ஆணைத்தொடர். ப்ரோக்ராம்னா பாருங்கள் நமக்கு நிரல்னு தெரியும், பட் ப்ரோக்ராம்னா ஆணைத்தொடர். என்ன ஆணை கொடுக்குறோமோ அது ஒரு சீரீஸாக இருக்கும் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் கமாண்ட்ஸ் தான் ப்ரோக்ராம், அதுதான் ஆணைத்தொடர்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் சென்சிங் செயல்படு உணர்வு. ஆக்டிவ் சர்வர் பேஜ் செயல்படு சேவையக பக்கம். சர்வர்னா சேவையகம்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஸ்டார் இயங்கும் உடுக்குறி இயங்கும் உடுக்குறி, ஸ்டார்னா உடுக்குறி. ஆக்டிவ் விண்டோ செயல்படு சாளரம். சாளரம்னா நமக்கு தெரியும், விண்டோ இல்லை காலதர்னு சொல்லலாம் தூய தமிழில், பட் ஐடியில் சாளரம்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் எக்ஸ் செயல்படு எக்ஸ். ஆக்டிவ் எக்ஸ் கண்டெய்னர்ஸ் செயல்படு எக்ஸ் கொள்கலன்கள். ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ் செயல்படு கட்டுப்பாடுகள், எக்ஸ் கட்டுப்பாடுகள். ஆக்டிவ் எக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் செயல்படு எக்ஸ் ஆவணங்கள். ஆக்டிவிட்டி செயல்பாடு, வினை, செயல், கதிரியக்கம், நடவடிக்கை, வினை, இதெல்லாமே ஆக்கவினை. ஆக்டிவிட்டி ரேட் செயல்பாட்டு வீதம். ரேட்னா அந்த வீதம் சொல்லும், பர்சன்டேஜ் அது. ஆக்டிவிட்டி ரேஷியோ விகிதம், செயல்பாட்டு விகிதம். ஆக்சுவல் ஆர்குமெண்ட் மெய் தொகை. ஆக்சுவல் டெசிமல் பாயிண்ட் மெய் பதின்ம புள்ளி. ஆக்சுவேட்டர் செயல் தூண்டி இல்லை ஊக்கி. ஆக்சுவேட்டர்னா செயல் தூண்டி இல்லை ஊக்கி. இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இப்போது வினையூக்கின்னு ஒன்று வரும் இல்லையா, அது மாதிரி இது வந்து நமக்கு ஐடியில் வந்து ஊக்கி செயல் தூண்டினா ஆக்சுவேட்டர்னு சொல்லுவாங்க. ஏசியு ஆட்டோமேட்டிக் காலிங் யூனிட் தானியங்கி அழைப்பகம். ஏடிஏ அடாப்டர் இசைவாக்கி ஏற்பி இணக்கவாய் தகவி. அடாப்டர்னாலே ஒன்றத்தை மாற்றுறது, இணக்கம் பண்ணுறது தான் சொல்லுவாங்களே, அதுதான் இசைவாக்கி. இசைவாக்குறதுனா இதுலேருந்து இதை அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் இசைவாக்கி. ஏற்பி பொருத்தி செருகுவாய் இணைப்பான் எல்லாமே. அடாப்டர் போர்டு தகவமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடாப்டர்னால் மோஸ்ட்லி தகவி வந்து இந்த லைனாக வரும், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தகவி பலகை. அடாப்டர் கார்டு தகவி அட்டை. அடாப்டர் கிளாஸ் தகவி வகுப்பு. அடாப்டிவ் அலோகேஷன் தகவமை ஒதுக்கீடு. அடாப்டிவ் ஆன்சரிங் தகவமை பதிலிடல் இல்லை இணக்க பதிலிடல். நெக்ஸ்ட்டு அடாப்டிவ் இன்டர்ஃபேஸ் தகவமை இடைமுகம். அடாப்டிவ் ரூட்டிங் தகவி வழியமைப்பு. ரூட்னா அந்த வழின்னு சொல்லுவாங்களே, வழி அமைப்பு. அடாப்டிவ் சிஸ்டம் தகவேற்பு அமைப்பு. ஏடிசி அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் தொடர்முறை இலக்க முறை மாற்றி. கன்வெர்ட்னாலே மாற்றுறது. அனலாக்னா தொடர்முறை, டிஜிட்டல்னா இலக்க முறை. ஆட் டேட்டா தரவு சேர். ஆட் டேட்டா டேபிள் தரவு அட்டவணை சேர். ஆட் எக்கோ எதிரொலி சேர். அடண்டம்னாலே பின்னாடி ஆட் பண்ணுறது தான் அடண்டம். பின் இணைப்பு, புறம், பின் சேர்ப்பு, பிற்சேர்க்கை, இதோட நம்ம பார்த்துருக்கோம். உடன் இணைப்பு, பட்டியல் இறுதி சேர்ப்பு. நெக்ஸ்ட் வந்து ஆடர் கூட்டி. பைனரி ஹாஃப் ஆடர் இரும அரை கூட்டி. ஹாஃப் ஆடர் அரை கூட்டி. ஆடின் சேர். ஆடிங் மெஷின் கூட்டல் எந்திரம் இல்லை கூட்டும் எந்திரம். ஆடிங் வீல் கூட்டல் சக்கரம். ஆடின் மேனேஜர் கூடுதல் வசதி மேலாளி. ஆடின் ப்ரோக்ராம் மேல் சேர்ப்பு நிரல். ப்ரோக்ராம்னா நிரல்னு ஒன்று பார்த்துருக்கோம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வேற ஒன்று வந்தது இல்லையா, ஆணை சிரல். நெக்ஸ்ட்டு அடிஷன் ரெக்கார்ட் கூட்டல் ஏடு. அடிஷன் டேபிள் கூட்டல் அட்டவணை. ஆட் மெத்தட் கூட்டல் முறை. ஆட் நியூ ஹார்ட்வேர் புதிய வன்பொருள் சேர். ஹார்ட்வேர்னா வன்பொருள், சாஃப்ட்வேர்னா மென்பொருள், இதெல்லாம் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். ஆட் ஆன் கூட்டுறுப்பு. ஆட் ஆன் கார்ட் கூடுதல் வசதி அட்டை. ஆட் ரெக்கார்ட் ஏடு சேர். ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் நிரல்கள் சேர் இல்லாகற்று. ப்ரோக்ராம்னா நிரல். அட்ரஸ் முகவரி. கண்டு பேசுகிறதும் வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அது. பேருரை, முகவரி, பெயர் வரி, உரையாற்று, எழுதிக்கேள், விழித்துறை, இதெல்லாமே வந்து அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ரஸபிள் முகவரி இடத்தகு. அட்ரஸபிள் கர்சர் முகவரி இடத்தகு காட்டி. கர்சர் காட்டின்னு சொல்லுவாங்க, சுட்டின்னு சொல்லுவாங்க. ஆப்சல்யூட் அட்ரஸ் முற்று முகவரி, முழு முகவரி இல்லை தனி முகவரின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் அட்ரஸ் கணக்கீட்டு முகவரி. அட்ரஸ் பார் முகவரி பட்டை. பார்னா பட்டை. பேஸ் அட்ரஸ் தொடக்க முகவரி. அட்ரஸ் புக் முகவரி புத்தகம். அட்ரஸ் பஃபர் முகவரி இடையகம். பஃபர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த அட்ரஸ் ரிலேட்டடாக ஒரு 4 இது கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் அட்ரஸ் பஃபர்னா முகவரி இடையகம். அட்ரஸ் கேல்குலேஷன்னா முகவரி கணக்கீடு. அட்ரஸ் டீகோடர்னா முகவரி கொணரி கொண்டு வர்றது. அட்ரஸ் பஸ்னால்
இந்த இடத்துல பாருங்கள், பஸ்னால் நம்ம வந்து பேருந்துன்னு போடக்கூடாது, முகவரி பாட்டை அப்படின்னு வரும். அந்த ஒரு லைனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் பஸ், முகவரி பாட்டை. நெக்ஸ்ட்டு டைரக்ட் அட்ரஸ், நேரடி முகவரி. அட்ரஸ் ஃபீல்டு, முகவரி புலம். அட்ரஸ் ஃபார்மேட், முகவரி படிவம். இன்டைரக்ட் அட்ரஸ், மறைமுக முகவரி. அட்ரஸிங், முகவரி இடல். ஆப்சல்யூட் அட்ரஸிங், முற்று முகவரியிடல் இல்லை முழு முகவரியிடல் இல்லை தனி முகவரியிடல் எது வேணால் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ், ஆணை முகவரி. அட்ரஸ்லெஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட், முகவரியில் ஆணை வடிவம். ஆணை தொடர், ப்ரோக்ராம்னா ஆணை தொடர், சாரி அது மறந்துடுச்சு. அப்போ நிரல்னு வரும், ஆணை தொடர்னு வரும். ஃபார்மேட்னா வடிவம். மெஷின் அட்ரஸ், பொறி முகவரி. அட்ரஸ் மேனேஜ்மெண்ட், முகவரி மேலாண்மை. அட்ரஸ் மேப்பிங், முகவரி காணல், கண்டுபிடிக்கிறது தான் மேப்பிங் சொல்லுவாங்க. அட்ரஸ் மெமரி, முகவரி நினைவகம். அட்ரஸ் மோடு, முகவரி பாங்கு. இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், மோடு மெமரி இதெல்லாமே. அட்ரஸ் மாடிஃபிகேஷன், முகவரி மாற்றம். மல்டி அட்ரஸ், பன் முகவரி. ஒன் அட்ரஸ், ஒரு முகவரி. அட்ரஸ் பார்ட், முகவரி பகுதி. அட்ரஸ் போர்ட், முகவரி துறை. ரியல் அட்ரஸ், மெய் முகவரி. ரெஃபரன்ஸ் அட்ரஸ், குறிப்பு முகவரி. இதெல்லாமே இதில் எக்ஸலில் வரும், ரெஃபரன்ஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, குறிப்பு முகவரி. அட்ரஸ் ரெஜிஸ்டர், முகவரி பதிவகம். ரெஜிஸ்டர்னால் பதிவகம். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோக்கால், முகவரி கண்டறி நெறிமுறை. அட்ரஸ் ஸ்பேஸ், முகவரி களம். இந்த இடத்துல களம்னு இருக்குது ஸ்பேஸ்னால். ஸ்பெசிஃபிக் அட்ரஸ், குறித்த முகவரி. அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், முகவரி பெயர்ப்பு. வேரியபிள் அட்ரஸ், மாறு முகவரி. விர்ச்சுவல் அட்ரஸ், இணைய முகவரி. விர்ச்சுவல்னால் இந்த இடத்துல இணையம். ஜீரோ லெவல் அட்ரஸ், சுழிநிலை முகவரி. ஆட் செப்பரேட்டர், பிரிப்பி சேர். ஆட் சப்ஸ்ட்ராக்ட் டைம், கூட்டல் கழித்தல் நேரம். ஆட் டைம், கூட்டல் நேரம். ஆட் டு ஃபேவரட்ஸ், கவர்வுகளில் சேர். கவர்வுனா ஃபேவரட்டான ஐட்டம், நம்ம கவர்ந்தது. ஆட் ட்ரெண்ட் லைன், போக்கு கோடு சேர். ஏடிஐ, ஆப்பிள் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ், அது அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் கணிப்பொறி இடைமுகம். இன்டர்ஃபேஸ்னால் இடைமுகம். அட்ஜசன்சி ஆப்ரேட்டர், அண்மை செயற்குறி. அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ், அண்டை அணி. அட்ஜெக்டிவ், பெயரடை. அட்ஜஸ்ட் டு, சரிப்படுத்த. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா ப்ராசஸிங், நிர்வாக தரவு செயலாக்கம். ஏடிபி, ஆட்டோமேட்டிக் டேட்டா ப்ராசஸிங், தன்னியக்க தரவு செயலாக்கம். அட்வான்ஸ்டு, உயர்நிலை. அட்வான்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ், உயர்நிலை கட்டுப்பாடுகள். அட்வான்ஸ்ட் ஃபில்டர், உயர்நிலை வடிகட்டி. அட்வான்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் எக்ஸிக்யூஷன், உயர்நிலை ஊடாட்டம். எக்ஸிக்யூட்டிவ்னா ஊடாட்டம், இன்ட்ராக்டிவ் எக்ஸிக்யூட்டிவ், ஊடாட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்வான்ஸ்ட் பவர் மேனேஜ்மெண்ட், ஏபிஎம், அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இது மாதிரிலாம். அட்வான்ஸ்ட் சர்ச், உயர்நிலை தேடல். அட்வான்ஸ்ட் செட்டப் ஆப்ஷன்ஸ், உயர்நிலை அமைவு விருப்ப தேர்வுகள். ஆப்ஷன்ஸ்னால் விருப்ப தேர்வுகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏஜென்ட், இது ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங்கில் பார்த்துருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம், லாவில் கூட பார்த்துருக்கோம். இதை முகவர் ஏஜென்ட்னா நம்ம ஓல்டு புக்கில் கூட இருக்குது முகவர்னு. நோய்க்கான அந்த காரணி வந்து ஏஜென்ட் சொல்லுவாங்க, இல்லை இயக்கி, செயலி, முகவர், ஊக்கி, வினை முதல், வினையர், செயல் வீரர், பதிலால், இது எல்லாமே வந்து ஏஜென்ட் சொல்லுவாங்க. அக்ரிகேட் ஆப்ரேட்டர், மொத்தமாக்கு செயற்குறி. அக்ரிகேட்னா சேர்க்குற, ஒன்றா திரட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, அது மொத்தமாக்கு செயற்குறி. ஆப்ரேட்டர்னால் செயற்குறி. ஏஜிபி, ஆக்சிலரேட்டர் கிராஃபிக்ஸ் போர்ட், முடுக்கு வரைகலை துறை. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இது தெரிஞ்சது தான். ஏஎல், அல்ஜிப்ரா ஆஃப் லாஜிக். ஏரென அரமம், ஏரென இயற்கணிதம். ஆக்சுவலி அல்ஜிப்ரானா நமக்கு இயற்கணிதம்னு தெரியும், ஆனால் அரமம் அப்படின்னாலும் அல்ஜிப்ரா தான். அலர்ட் பாக்ஸ், விழிப்பூட்டு பெட்டி. பூலியன் அல்ஜிப்ரா, பூலிய இயற்கணிதம், இல்லைனா அரமம்னு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்கல், அல்காரித்மிக் லாங்குவேஜ். அல்கால், கணிப்பொறி மொழி இல்லை நெறிப்பாட்டு மொழி. அல்காரிதம், படிமுறை, இது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு பாருங்கள். அல்காரிதம்னா நமக்கு அல்காரிதம் நிறைய படிச்சிருப்போம், இது கேள்விப்பட்டிருப்போம் காதலியாவது. ஆனால் அதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா கணிப்பு நெறி, இல்லைனா நிரல் நெறிமுறை, செய்நெறி, நெறிமுறை, நெறிமுறை பாங்கு, படிமுறை, இதெல்லாம் வந்து அல்காரிதம்னு வரும். ஹேஷிங் அல்காரிதம், இடங்காட்டி படிமுறை. அலையஸ், மாற்றாக ஒரு பேருக்கு கொடுப்பாங்கள்ல, நம்ம இப்போது ஒருத்தர் பேர் இருக்குன்னா அவங்க பேரில் அலையஸ்ன்னு போட்டு அவங்கள எப்படி வீட்டில் கூப்பிடுவாங்க அந்த பேர், ஜாதக பேர் ப்ளஸ் இப்போ அவங்களோட நிக்நேம், அது மாதிரி அலையஸ்ன்னு போடுவாங்க. அதுதான் மாற்றாக, மாற்று பெயர் எனும் என்கின்ற. அலையசிங், மாற்று பெயராக்கம்.
அலைசிங் பாட்டம் அடிச்சீரமை மாற்றுறதுனால இப்போ அலைனிங் பாட்டம் அடிச்சீரமை அலைன் பண்ணுறதுனால என்னதுன்னா வரிசையாக்குறது இதெல்லாம். பாட்டம்ன்றதுனால அடிச்சீரமை. அலைனிங் டிஸ்க் இசைவு வட்டு. அலைனிங் எட்ஜ் இசைவு விளிம்பு. அலைன்மெண்ட் ஒருமிப்பு. அலைன்மெண்ட்னாலே ஒழுங்காக்குறது. ஒருமிப்பு ஒழுங்குபடுத்தல். கோட்டு வழியமைப்பு இசைவாக்கம் சீரமைவு இசைவு வரிசைப்படுத்துதல். செவ்வனமும் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் இருக்குது அலைன்மெண்ட் எல்லாம் அந்த வேர்ட்ஸ். அலைன் ப்ராப்பர்லி பண்பு சீரமை. ப்ராப்பர்ட்டினா பண்பு. அலைன் டாப் மேல் சீரமை. ஆல் அனைத்தும். அலகேட் ஒதுக்கு பகிர்றது. அலகேஷன் பங்கீடு ஒதுக்கீடு பிரித்து கொடுத்தல் இதெல்லாம். அலகேஷன் டேபிள் ஒதுக்கீட்டு அட்டவணை. ஆல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அனைத்து பயன் கணிப்பொறி. ஆல்ஃபா ஏற்பி இல்லைனா உமிழி மின்னோட்ட மாற்ற விகிதம் ஏற்பின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று தொடக்கம் ஸ்டார்டிங்னாலே ஆல்ஃபான்னுவாங்கல்ல, கடவுளுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. அதான் தொடக்கம், எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடம் ஆல்ஃபா. ஏற்பி. ஆல்ஃபபெட் நெடுங்கணக்கு எழுத்து தொகுதி எழுத்து நெடுங்கணக்குனால நமக்கு எழுத்து ஆல்ஃபபெட்ஸ்னு தெரியும். வரி வடிவம் இதெல்லாமே அகர வரிசை இதெல்லாம். ஆல்ஃபபெட்டிக் கோடு எழுத்து குறிமுறை. ஆல்ஃபபெட்டிக் ஸ்ட்ரிங் எழுத்து சரம். ஸ்ட்ரிங்னாலே கட்டுறது ஒன்று பின்னாடி ஒன்று, அதனால சரம். ஆல்ஃபா பில்டு தொடக்க உருவாக்கம். ஆல்ஃபா ஜியோமெட்ரிக் இல்லைனா ஆல்ஃபா நியூமரிக் முதல் வடிவ கணிதம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபானாலே ஃபஸ்ட்டு. ஆல்ஃபா மொசைக் தொடக்க கோலம். ஆல்ஃபா நியூமரிக் எண் எழுத்து நம்பர்ன்றதுனால எண் எழுத்து. ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் எண் எழுத்து வரையுறுக்கள். கேரக்டர்னா வரையுறு. நியூமர்னா நம்பர்னா எண். ஆல்ஃபா நியூமரிக்னால் அதை எழுதுறது என்ன எழுத்தால் எழுதுறது, அதனால தான் எண் எழுத்து. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா நியூமரிக் கோடு எண் எழுத்து குறியீடு இல்லை குறிமுறை. ஆல்ஃபா நியூமரிக் டிஸ்பிளே டெர்மினல் எழுத்தின் காட்சி முனையம். டெர்மினல்னா முனையம். ஆல்ஃபா நியூமரிக் சார்ட் எழுத்தெண் வரிசையாக்கம் இல்லை தொடக்க எண் வரிசை. ஆல்ஃபா டெஸ்ட் முதற்கட்ட தொடக்க சோதனை. அந்த ஆல்ட் கீ இருக்கும் இல்லையா கீபோர்டில், அதான் மாற்று விசை. ஆல்டேர் திருவோணம் இல்லை முதல் குறுங்கணிப்பொறி, அதை ஆல்டேர் அப்படின்றாங்க. மேத்தமெட்டிக்ஸில் திருவோணம். ஆல்டாவிஸ்டான்றது இணைய தேடுபொறி, அந்த சாஃப்ட்வேரோட நேம். ஆல்டர்னேட் பாத் ரூட்டிங் மாற்று தடம் அமைத்தல். ஆல்டர்னேட் ரூட்டிங் மாற்று தடப்படுத்தல் இல்லை மாற்று தடம் அமைத்தல். ஆல்டர்னேட் செக்டர் மாற்று பிரிவு. ஆல்டர்னேட்னாலே மாற்றுறது, அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஆல்டர்னேட் ட்ராக் மாற்று வழித்தடம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாறு மின்னோட்டம். கரண்ட்னா மின்னோட்டம். ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். கணித ஏரல அகம். ஆல்வேஸ் ஆன் டாப் எப்போதும் மேலாக. ஆம்பியன்ட் கண்டிஷன்ஸ் சூழல் நிலைமை இல்லைனா சூழல் நிலைமை. ஆம்பியன்ட் எரர் சூழல் பிழை. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சுற்றுப்புற வெப்பநிலை சூழ் வெப்பநிலை இல்லைனா சூழல். அமெரிக்கா ஆன்லைன் AOL அமெரிக்கா ஆன்லைன் இணைய நிறுவனம், அது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அமிஸ் ஆடியோ மீடியா இன்டகிரேஷன் ஸ்டாண்டர்ட் கேட்பொலி ஊடக ஒருங்கிணைப்பு தரம். ஆம்பியர்னா மின்னோட்டத்தின் அலகு, நமக்கு தெரியும் சயின்ஸில் வரும். ஆம்பர்சன்னா அந்த அண்டு சிம்பிள் போடுவோம், அதான் உண்மைக்குறி. ஆம்ப்ளிஃபையர் பெருக்கி மிகைப்பி இதெல்லாம் அதிகப்படுத்தி காட்டுறது தான். பஃபர் ஆம்ப்ளிஃபையர் இடையக மிகைப்பி. பஃபர்னால நமக்கு இடையகம் நடுவில் சேமிக்க வைக்கிறது தான் பஃபர்னு சொல்லுவாங்க. பஃபர் மெமரின்ட்டு இடையகம் நினைவகம்னு. அதில் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுனால மிகைப்பி, இடையக மிகைப்பி. ஆம்ப்ளிடியூடு வீச்சு, நம்ம இது சயின்ஸ்லேயும் படிச்சிருப்போம். எவ்வளோ தூரம் ஹையாக இருக்குதோ அதுதான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றழுத்த மாற்றம்னு சொல்லுவாங்க. ஆனக்ரானிக் வழக்குழிந்த, அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணல அப்படின்னா அதை ஆனக்ரானிக்னு சொல்லுவாங்க. அனலாக் ஒப்புமை தொடர்முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1-2 தான் நமக்கு தெரியாத வேர்ட்ஸாக இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக அப்பப்போ ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். பை ஃப்ரெண்ட்ஸ்.